ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜனா கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேம்னா விளையாட போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பண்ண போகிறோம். என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாரி இதை கலந்து அதை சாப்பிடுங்க, அதை கலந்து இதை சாப்பிடுங்க, அந்தமாரி சேலஞ்ச் இல்லை. இது வந்து டோன்ட் ஸ்கேரி சேலஞ்ச். இது வந்து எதை பற்றினா, இது எப்படி சொல்கிறது, சொல்லையா சொன்னேன் காய்ஸ். இப்போ வந்து நான் ஒரு வீடியோ பார்ப்பேன். அந்த வீடியோவை பார்த்து நான் பயப்படக்கூடாது. அதான் அந்த வீடியோட சேலஞ்சு. பயப்படாமல் அந்த வீடியோ பார்த்தா நான் வின்னு, பயந்துட்டேன்னா நான் அவுட்டு. அதாங்க சேலஞ்சு. இது எப்படின்னா, எப்படி இந்த டோன்ட் லாஃப் சேலஞ்சுன்னு பண்ணுவாங்கள்ல, வீடியோ பார்த்து சிரிக்காமல் இருக்கணும். அதே தான், சேம் கான்செப்ட் தான். ஆனால் அதில் சிரிக்கக்கூடாது, இதில் பயப்படக்கூடாது. பயப்படாமல் ஜம்ப்ஸ்கேர் ஆகாமல் இந்த வீடியோ பார்த்தா நான் வின்னு காய்ஸ். அதான் இந்த வீடியோவோட மெயின் கான்செப்டே. அதான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். புரிகிற மாரி சொல்லணும்னா கைஸ், நான் வந்து வீடியோஸ் எதுவும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்து பயம் வருதா இல்லையான்னு பார்க்க போகிறேன் கைஸ். ரியாக்ட் பண்ண போகிறேன். புரிகிற மாரி சொன்னால் ரியாக்ட் பண்ண போகிறேன். ரியாக்ட் பண்ணி பயம் வருதா இல்லைன்னு பார்க்க போகிறேன். அதான் அந்த வீடியோ கான்செப்ட்டு. புரியும்னு நினைக்கிறேன். சரி கைஸ், 2-3 வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்க போகிறேன். பார்த்து பயம் வருதா இல்லையான்னு பார்ப்போம் கைஸ். சரிப்பா, போய் நம்ம வீடியோஸ் பார்ப்போமா, வாங்க. காய்ஸ், வீடியோ வந்துட்டோம். அது ஒன்றும் இல்லை காய்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் வந்து ஸ்கேரி வீடியோ பண்ண போகிறேன், அதை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறேன், அதனால் நல்லா ஸ்கேரி வீடியோஸாக சென்ட் பண்ணுங்கடான்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து எனக்கு ரீல்ஸாக சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரீல்ஸாக சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க என் இன்ஸ்டா ஐடியில். வந்து நான் அவங்ககிட்ட வீடியோ கேட்டேன், ஸ்கேரி வீடியோ சென்ட் பண்ணுங்கடா, அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுறேன்னு. இவங்களுக்கு என்னன்னு சொல்லுது, இங்கே பழக்க தோசத்தில் ரீல்ஸாக சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க என் ஐடிக்கிட்ட. இதை பார்த்தா ரியாக்ட் பண்ணும் போல். ஒன்றும் இல்லை, யூடியூபில் போய் ஸ்கேரி வீடியோன்னு போட்டால் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். டவுன்லோட் பண்ணி மறைச்சிக்கிட்டு உங்களை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட போய் கேட்டேன் பார்த்தியா, என்ன அடிக்கணும்டா. சரி, வழியில் கைஸ் இந்த ரீல்ஸை பார்த்தா ரியாக்ட் பண்ணும் போல். சரி வாங்க, வேறு வழியில் கைஸ் இதை பார்த்தா ரியாக்ட் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட் ரீல் மங்களகரமாக ஆரம்பிப்போம். இந்த மாதிரி படம்லாம் எங்க எடுக்கறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியாது இல்லையே. என்னடா பண்ணுறீங்க? உங்ககிட்ட ரீல்ஸ் சென்ட் பண்ண சொன்னா பேயே வர்ணிச்சு அனுப்பிச்சி விட்றீங்க. ஐயோ பாவம் கைஸ், அவன் அம்சம் எவ்வளோ காதியில் இருப்பானோ தெரில. பேயை கூட விட்டு வைக்காமல் அதை கூட சிம் பண்ணி வீடியோ சென்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை அம்சம் சுந்தர்சி ஃபேனாக இருப்பான் போல், பேயே பார்த்து வர்ணித்து அனுப்பிச்சுட்றான். ஐயோ, நான் யார் ஃபேன் தெரியுமா? நான் லாரன்ஸ் ஃபேன்ரா. லாரன்ஸு எங்ககிட்டே வா, நீ மட்டும் பேய் கூட குடும்பம் நடத்தியா? நாங்களும் பேய் கூட தான் குடும்பம் நடத்துவோம். பாருங்க, பேய் கூடனா பேய்க்கு வர்ணித்து ஒரு ரீல்ஸு. நான் இதை பார்த்து பயப்படுறதா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரில. இது என்ன ரீல்ஸ்னே தெரில. ஆனால் நல்லா இருக்கு கைஸ். ஃபஸ்ட் ரீலே மங்களகரமாக சூப்பராக இருக்கு கைஸ். சரி வாங்க, அடுத்த ரீல்ஸ் பார்ப்போம். அடுத்த ரீல்ஸு இதை பார்ப்போம். அதை பார்த்தீங்களா? அந்த கேட் ரியாக்ஷன் பார்த்தீங்களா? எனக்கு ஃபஸ்ட்டு கூட ஒன்று ஸ்கேரியாக போச்சு. ஏதோ பண்ண போகுது, அந்த பூனை ஏதோ பண்ண போகுதுன்னு. டக்குன்னு அந்த பூனையை பார்த்தீங்கன்னா சிரிப்பு வந்துடுச்சு. அந்த பூனை நினச்சிருக்கோம், என்ன இதெல்லாம் என்னென்னமோ பண்ணுதுங்க அப்படின்னு. இது மனுஷனாக மிருகமானு பார்த்துருக்கோம்ல. ஆனால் இது கொஞ்சம் ஸ்கேரியாக தான் கைஸ் இருந்தது. ஆனால் இந்த ஸ்டார்டிங்கில் அந்த அது ஏதோ பேசிக்கிட்டே வந்துச்சு. சரி ஏதோ பண்ண போகுதுன்னு நினச்சி பார்த்தா டக்குன்னு கடைசி அந்த பூனையை கட்டி சிரிப்பு முட்டி விட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. சரி வாங்க, அடுத்த ரீல்ஸ் பார்ப்போம். திஸ் இஸ் ஸோ கிரிப்பியா. என்னங்க இது? சாரி கைஸ், நான் வந்து டக்குன்னு அந்த சரத்குமார் டெம்ப்ளேட் ஞாபகம் வந்துடுச்சு. அதில் பண்ணுவார்ல, அந்த டெம்ப்ளேட் ஞாபகம் வந்துடுச்சு டக்குன்னு. டக்குன்னு இந்த ஆன்ட்டி வந்து பேசலான்னு போகும்போது டக்குன்னு அது மைண்டுக்கு வந்துடுச்சு, ஸ்லீப் வந்துடுச்சு. அட என்னடா ஸ்கேரி வீடியோவாக சென்ட் பண்ணுங்கண்ணா, ஆனால் சிரிப்பு மூட்டுற ரீல்ஸாக சென்ட் பண்ணுறீங்களாடா. இது ஒரு சிரிப்பாக வருது கைஸ். இது எப்படி சொல்கிறது, இது என்னன்னே என்னன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு இது ஆறாக கூட இருக்கலாம், என்னன்னு தெரியல. எனக்கு மட்டும் மைண்டு, எனக்குள்ளே இருக்க மட்டும் ஏதோ கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கான் மைண்ட்லேருந்து. இது ஏதோ மாதிரி சிரிப்பு மூட்டுற மாதிரியே இருக்குது. அட பாய்களா, கிடைச்ச டோன்ஸ் லாஃப்னு மாரி ஆக்கி விட்டீங்களாடா. எனக்கு சிரிப்பு தான் கைஸ் வருது இதை பார்த்தா. ஸ்கேரியே வர மாட்டேன் என்னன்னு தெரியல. சரி 3 வீடியோ பார்த்தோம், எதுவுமே ஸ்கேரியே வரல. ஆனால் சிரிப்பு தான் வருது.
சரி வாங்க அடுத்த வீடியோ இது ரொம்ப ஸ்கிரிப்டியாக ஸ்கேரியாக இருக்கான்னு பார்ப்போம். என்ன இது என்னது இது? டேய் உங்களுக்கு ஏன்டா டேய் உங்ககிட்ட என்ன ரீல்ஸ் சென்ட் பண்ணால் என்ன ரீல்ஸ் தான் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ காய்ஸ், இவங்களை நான் என்னன்னு சொல்ல, இவங்களை நான் என்ன ஸ்கேரி வீடியோ சென்ட் பண்ண சொன்னேன். இவங்க பாருங்கள் பொண்ணு டான்ஸ் ஆடுற வீடியோஸ்னால் சென்ட் பண்ணி என்னை பார்க்க வைக்கிறாங்க. சரி நானும் மறந்து பார்த்துட்டேன், சரி மன்னிச்சிடுங்க. சரி ஒரு ஆர்வத்தில் என்னமோ இருக்கேன்னு நினச்சி பார்த்தேன். சே மாமா ಏನು மாமா ಈ ರೇಂಜ್ ಐತೆ ಕತ್ಲೆ. ஐயோ ஆடியோவோ கேட்டால் இது வேற மாதிரில இருக்கு. என்னடா இது என்ன லாங்குவேஜ்? என்னடா ஆறாரா இல்லை என்ன எதை தேடி போயிட்டு இருக்க? ஓ இது இதெல்லாம் பார்த்தாச்சு, நிறைய பார்த்துட்டேங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு ஆறாவே இல்லை, ஒரு பயமாகவே இல்லை. இதையே அமுச்சு விட்டுட்டே இருக்காங்க. ஸோ சரி வேறு ரீல்ஸ் எதாவது மாட்டுதான்னு பார்ப்போம். வேறு ரீல்ஸ் காட்டுங்கடா காய்ஸ். ஏதோ 18+ தான் பார்ப்போம். ஏதோ பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது வார்னிங் 18+. இது 18+ மட்டும் தான் பார்க்கணும். எனக்கு எப்படியோ வயசு இருக்குது, பார்க்கலாம். என்னது என்னது? ஐயோ ஏதோ பயங்கரமாக இருக்குன்னு நினச்சி போனேன். இவங்க என்னன்னா ஒரு பொம்மை டான்ஸ் ஆடுற மாரி வச்சுருக்காங்க. ஸோ என்னென்னமோ நினச்சேனே. என்ன கைஸ் பரவாயில்லைன்னா நம்மளை ப்ரங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயோ இது என்ன கண்டென்ட்னே தெரியலையே. நான் டோன்ட் ஸ்கேருன்னு போட்டேன், ஆனால் இது என்ன லாஃப் பண்ண எனக்கு டென்ஷனாக வைக்கிறாங்க இவங்க. பேசாமல் டோன்ட் டென்ஷன் வச்சுருக்கலாம், டென்ஷன் ஆகாமல் இருக்கிற மாரி. இது அதுவும் டென்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது அந்த வீடியோ பார்த்தா. சரி வேறு எதாவது மாட்டுதானே பார்ப்போம். இது என்ன இது ஏலியன் மாரி இருக்குது. நியூ ஃபியர் பார்ப்போம் கைஸ். ஏதோ பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கட்டில் கடியில் என்னடா இருக்குது? இன்னும் ஒன்றுமே தெரியலையே. உள்ளே போய் பாருங்க, தள்ளி விட்டா செம்மையாக இருக்கும்ல. இன்னும் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஒருத்தன் எட்டி பார்த்துட்டு போனா. இவன் பரவாயில்ல வந்து பார்த்த ரீல்ஸில் ஒருத்தான ரீல்ஸ் இது மட்டும் தான். ஓரளவுக்கு பயந்துட்டேன், ஆனால் டக்குன்னு கிட்ட வந்தனே ஓரளவுக்கு ஒரு மாதிரி பயந்துட்டேன். பரவாயில்ல சூப்பர் கைஸ், செம்மையாக இருந்துச்சு இந்த ரீலு. சரி வேறு ரீல் இதை பயமுறுத்துற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். கைஸ் இங்கே பாருங்கள், ஏதோ காஞ்சனா வீடியோ மாரி இருக்குது. என்னது? வேற லெவல் சிங்க்கு, சூப்பர். வேறு லெவலாக சிங்க் ஆச்சு, சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஆனால் அந்த காஞ்சனா அக்கா செம்ம டான்ஸாக போட்டாங்க பாருங்க. இப்போ என்ன டிக்டாக்ல பண்ணுறாங்க, என்ன டிக்டாக் ரீல்ஸு அப்பயே காஞ்சனா அக்கா டிக்டாக் பண்ணியிருக்காங்க பார்த்தியா. ஆனால் செம்மையாக சிங்க் ஆச்சு, சூப்பராக இருந்தது பார்க்க. ஆனால் பயமாக தான் இல்லை, என்னை பயமுடுத்துங்கடா. வந்ததுன்னு ஒரு ரீல்ஸ் இது பார்த்தேன்னா பயந்துருக்கேன். வேறு ரீல்ஸ் காட்டி என்னை பயமுடுத்த வைங்கடா, அதான்டா சேலஞ்சு. எவனாவது பண்ணுங்கடா கைஸ். முடிஞ்சால் நீங்கள் ஏதோ இன்ஸ்டா இருக்குது, இன்ஸ்டாவில் ஏதோ வீடியோ அனுப்பிச்சி விடுங்க பார்ப்போம். அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட் 2ல் ஸ்கேர் ஆகுதான்னு பார்ப்போம். வந்ததுன்னு ஒரு ரீல் பார்த்து தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பயந்தேன். அடுத்த ரீல் பார்ப்போம். இதுன்னு ஒரு அக்கா ஆடுறாங்க. பின்னாடி பார்த்தீங்களா, கதவு மூடி இருந்துச்சு. யார் மூணா? அக்கா யாருக்கு அது? யார்? அவ்வளோதானா? ஸோ பயமுடுத்தாங்கன்னு பார்த்தேன். டக்குன்னு வரும்னு பார்த்தா உள்ளேருந்து எதை எட்டி பார்க்குது. வணக்கம்டா மாப்பிள்ளன்னு மாரி எட்டி பார்க்குது. சரி வேறு இது என்ன தளபதி விஜய் மாரி இருக்கு. என்ன நடுவரில் கட்டுறாரு? இதுக்கு அர்த்தம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே புரியும். அது என்ன அது ரீல்ஸ் எதை சொல்லுதுன்னு. கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு ஒரு சிங்கிள் ரீல்ஸில் காமிச்சிட்டாரு. எவன் மிஸ்ஸான்னு தெரில, ஆனால் நல்லா இருந்துச்சு, பார்க்க சிரிப்பாக இருந்தது. ஆனால் அதுதான் கைஸ் உண்மை. நீ நம்பலனாலும் அதான் ஒத்துக்கிட மனசில் இருந்தாலும் அதான் நசம். இப்படி தான் கொரோனாவுக்கு அப்புறம் லைஃபு சொல்ல வரும்ல. அது லெஜண்ட்ஸுக்கு புரியும் அது என்ன ரீல்ஸுன்னு, கிட்ஸுக்கு தான் புரியாது. நீங்கள் கிட்ஸா லெஜண்ட்ஸ்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். A few moments later. காய்ஸ் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து என்னால் முடியல காய்ஸ்.
இவங்கள நம்பி என் ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஸ்கேரி வீடியோ சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இவங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. ஒரு ரீல்ஸ் கூட நல்லா இல்லை, ஏதோ 1-2 மட்டும்தான் ஏதோ திகிலாக ஒரு ஸ்கேரியாக இருந்ததோ என்னமோ. மற்றபடி எல்லா ரீல்ஸும் தேவையில்லாத ஆணி தான். இதெல்லாம் எப்பயும் போல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அனுப்பிச்சுடுவாங்க, கிரிஞ்சாக ஒரு வீடியோ, அதாவது சம்மந்தமே இல்லாத வீடியோஸ்னு அனுப்பிச்சுடுவாங்களே, அதான் சென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை நம்பி நான் அனுப்பிச்சுட சொன்னதுக்கு பாப்பா. அதான் கைஸ், இப்போ வந்து இந்த ரீல்ஸ்னால் பார்த்து ஒன்றும் எனக்கு இதாகவே இல்லை. அதனால் கைஸ் நான் வந்து லென்த்தான வீடியோ எதுவும் ஆர்ஆர் வீடியோ இருக்கான்னு பார்க்கலான்னு போகிறேன். யூடியூப்பில் பார்க்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம வளராத லென்த்தான வீடியோஸ் எதாவது இருக்குன்னு சொல்லி யூடியூப்பில் பார்க்க போகிறேன். லென்த்தான ஆர்ஆர் வீடியோஸ் தான், அதை பார்த்து பயம் வருதா இல்லைன்னு பார்க்க போகிறேன். இதோ ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வடக்கன்ஸ் வீடியோ தான். இதுலையாவது பார்ப்போம், இதுலையாவது பயம் வருதான்னு பார்ப்போம். கைஸ் வாங்க பார்ப்போம். ஐயோ வடக்கன்ஸ் போல், வடக்கன்ஸ் பேசிகிட்டு இருக்கான். வந்துட்டோம். இதுலையாவது கொஞ்சம் திகிலாக இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். கொஞ்சம் ஆர்ஆராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் ஆங்க வராடே, ஒழுங்கா வாடா. இன்னும் கதவை பிடிச்சாடு. ஆனால் ஸ்டார்டிங்லேயே பயமுறுத்தி விட்டீங்க, ஜம்ப்ஸ்கேர் பண்ணுறீங்களடா. இங்கடா ஓடுற, யாராவது முரட்டாலாம் ஓடிட்டு இருக்காங்களே, எங்கன்னு தெரில. ஏதோ கிராணி வீடு மாரி ஏதோ கொண்டு வந்துட்டாங்க போல இவனை. இங்கடா உள்ளே என்னென்னமோ நடக்க போகுது, பார்த்து போடா. ஏய் டேய் 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 இவங்க வேறு இங்கே விற்றுட்டு போயிட்டுருக்காங்க. பாடி இது வருது. என்னங்க ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் திகிலாக கொண்டு போகிறாங்க, இப்போயே பயமுறுத்துருவாங்க போல். இவன் வேறு ஹேங் இந்த கம்ப்யூட்டர் வேறு பழைய கம்ப்யூட்ரு, இது ஹேங் ஆகிறான் கைஸ். இந்த வீடியோக்கே ஹேங் ஆகிறான், கேமுக்கு தான் ஹேங் ஆகான்னு பார்த்தா லைட்டாக பயமாக தான் இருக்குது. என்னடா பண்ண போகிறீங்க? இன்னும் ஜன்னல் எட்டி குளிச்சு சாக போகிறானா? என்ன சைஸாக மூவ் பண்ணுறாங்க, பார்த்தா KGF 3 ஆவி வருது. யாஸ் வரும். மேடம் மேடம், நீங்கள் பேயா மனுஷனா? ஓ இதோ அரேபியன் பாஷை போல். இன்னும் பால்கனியில் நிற்கிறாங்க. ஓ டெலிவரி பாய் போலங்க, இவன் ஏதோ டெலிவரி கொடுக்க வந்திருக்கான். ஐயோ சுற்றி வலிச்சிட்டாங்களே, இவன் வேறு அங்கே வரானே. செத்துறாதா? தப்பிச்சிட்டியா? தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இவன் வேறு அங்கே இன்னும் அங்கே கீறிடுச்சு உடம்பு. ஐயோ காய்ஸ், இவங்க இதுலேயே பயமுடிச்சுட்டாங்களே. ஐயோ காய்ஸ், டோன்ட் ஸ்கேர்ன்னு என்ன பயப்பட மரண வீதியை கண்ணில் காமிச்சிட்டாங்க காய்ஸ் கொஞ்ச நேரத்தில். என்ன இந்த கம்ப்யூட்ரு தான், இந்த என்ன கம்ப்யூட்டரே தெரியல. இது இங்கே வந்ததுலேருந்து இந்த இடத்துல வந்தது இந்த கம்ப்யூட்டரே ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ். என்ன இடமோ தெரியல, இந்த இடம் ஒரு மாதிரி கம்ப்யூட்டர் ஹேங் ஆகுது. வீடியோ கூட ப்ளே ஆனால் கூட ஹேங் ஆகுது கைஸ். சரி விடுங்க, நம்ம இன்னொரு வீடியோ இருக்குது, அதை பார்ப்போம். அதில் ஆர்ஆர் ஃபீல் வருதா இல்லையா? கைஸ் இந்த வீடியோவாவது பார்ப்போம், இதில் ஆர்ஆர் ஃபீல் வருதான்னு. இது இங்கே பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். ஓ ஏதோ உள்ளே போகிறாங்க சர்ஃபேஸ்க்குள்ளே. என்னடா காலனா காட்டுறீங்க, மிஸ்கின் ஃபேனா? ஏய் ஹேங் ஆகாதரா பண்ணி பயில, சிஸ்டம் வேறு ஹேங் ஆகிட்டே இருக்கு. என்னடா இதுக்கே சுற்றுறியாடா டே? என்னடா என்ன கூப்பிட்டு போய் ஸ்கெட்சு போட போகிறீங்களா? ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க, என்ன ஸ்கெட்சா? ஏன்னா கொரோனாவா? ஏன்னா தும்புற சத்தனா கேட்குது. இங்கே லைட்டாக பயமாக தான் இருக்குது. பயமுடுத்துறாதீங்கடே. இப்போ சைஸாக பின்னாடி வந்து பயமுடுத்துனேன், ஏன்னா விழுந்துட்ட. ஓ இது பொண்ணு டே, பொண்ணாடா நீ? நான் பையன் நினச்சிட்டு இருந்தேன் மலரம். பாவன் பின்னாடியே பார்த்து போய் விழுந்துட்டான். என்னடா ஸ்லோ மோஷனாக கேமரா கொண்டு போகிறீங்க? யாரா கால் தெரியுது? ஐயோ நம்மளுக்கே பயமாக இருக்குது, அந்த பொண்ணுக்கு எப்போ இருக்குமோ? என்ன லவ் லெட்டரா? என்ன லவ் லெட்டரா படிக்கிற? என்னது ஏய் ஏய் யாரா டே? டே இப்படின்னா பயமுடுத்தாதீங்கடா டே. பின்னாடி வந்து என்னமோ பயமுடுத்துறாங்க கைஸ். கிளவு என்ன சௌரி முடியும்? ஐயோ என்ன போத தெரில, கொஞ்சம் லைட்டாக பயமாக தாங்க கைஸ். நானும் பயப்பட கூடாதுன்னு பார்க்குறேன், பயப்பட வச்சுட்டாங்க. ஐயோ என்னது இது?
நீ சீக்கிரம் ஓடு. கடைசியில் கிராணி கேம் மாரி ஆக்கி விட்டாங்களே பாவங்க. அந்த கிராணிக்கு பயந்து ஓடுற மாரி ஓடுது. என்ன போதோ தெரில. ஏன்டா கத்துறீங்க? ஏன் கத்துற? ஏன் கத்துற? ரொம்ப பயமாக இருக்குது. ரீல்ஸ் பார்க்கும்போது கூட அவ்வளோ பயம் வரல. ஆனால் வீடியோஸ் பார்த்தோம் பாருங்க, ஐயோ அள்ளு விட்டுருச்சு. மரண பீதியை கண்ணில் காமிச்சிட்டாங்க. ரொம்ப பயந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், ஓரளவுக்கு ஃபன்னாக தான் போச்சு. சேலஞ்சில் தோற்றுட்டேன், அது வேறு விஷயம். சேலஞ்ச் தோற்றுட்டேன் தான், இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக போச்சு. அந்த பேய் வீடியோஸ் பார்க்கும்போது திகிலாக இருந்தது. இந்த மூமெண்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி நிறைய வீடியோஸ் பண்ணோன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ரியாக்ட் பண்ணலைங்கன்னா இன்ஸ்டாவில் அனுப்பிச்சி விடுங்க, வீடியோ ரியாக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்பான்ஸ் கிடச்சுன்னா அடுத்த பார்ட் 2ன்னு சொல்லி ஆரம்பிச்சிட வேண்டியதான். வேறு இந்த ரூம்லேருந்து எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரில. இந்த பிளேஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் வரும். சரி கைஸ், இதான் இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ. இனிமேல் அடுத்த வருஷம் தான். அடுத்த வருஷத்துலேருந்து கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரி கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நியூ இயரை சேஃபாக கொண்டாடுங்க. அடுத்த வீடியோவில் கொஞ்சம் கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கைஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.